வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பாண்டியன் வந்து வானதி பேசினதை நினச்சி ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்காரு. அப்போ நிலாவும் சொல்லணும் என்னன்னு கேட்க, அப்போ இந்த மாதிரி சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு போய் பிரேக்கப் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ண போகிறாளாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி என்னத்தையும் இழந்த மாதிரி இருக்குதுறான்ற மாதிரி பாண்டியன் சொல்ல, நாங்கள் வேணா பேசி பார்க்கட்டுமான்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. இல்லை வேணான்ற மாதிரி பாண்டியன் அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சேரன் என்ன பண்ணுறாரு, சந்தா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறத பல்லவன் அங்கேருந்து பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமிச்சு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, வானதி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சோழனும் நீலாவும் ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. வந்தால் அங்கே என்ன பண்ணுறாங்க, வானதி ஒரு மாதிரி கோவமாகவே தான் ஆரம்பத்துலேருந்தே பேசுகிறாங்க. அப்போது நிலா சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன பொண்ணு தானே, பாண்டியன் மேலே இருக்கிற கோவத்தில் இப்போ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல, அப்புறம் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்கன்ற மாதிரி நிலாவையே ஒரு மாதிரி கேள்வி கேட்டு விட, இதில் கோவப்பட்டு சோழன் என்ன பண்ணுறாரு, உன்னை கூப்பிட்டு பேசுனது தப்பு தான், நீ இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல, இதே கோவத்தோட வந்த வானதி என்ன பண்ணுறாங்க, பாண்டியனை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ எப்படி உங்கள் அண்ணனையும் அனுப்பிச்சு தூது அனுப்புறியா, அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, இந்த வயசில் கல்யாணமானு கேட்குறாங்க, உங்கள் அண்ணன் நடனா ரொம்ப மோசமாக பேசுகிறான்னு கேட்க, எனக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்திருக்கு, மன்னிச்சிருன்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறான். அப்போ கூட வானதி கத்த, அதுக்கு கோவப்பட்டு பாண்டியன் கத்த, அப்படியே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டு வானதி என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அப்படியே போயிடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.